பேசினால் எனக்கு ஏதாவது வருமா? வராது. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய தம்பியாக சகாதேவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். ஒட்டே மாட்ட சொல்லலாம். அதற்காக நான் உனக்கு விடையளிக்கின்றேன். சொல்லு. அதாவது கலியுகம் பிறந்தால் கர்வமுள்ள மனிதர்கள் பிறக்கப் போகிறார்கள் இல்லையா? அப்படி பிறக்கின்ற மனிதன் வைத்ததே சட்டம் வகுத்ததே திட்டம் தான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலையுடைய மக்கள் மனிதன் பிறந்தால் என்ன செய்வான் தெரியுமா? காசுக்காக மலம் என்று சொல்லக்கூடிய பீயை சாப்பிடுவான் ஐயா. எப்படியா? அதற்காக கையில் எடுத்து சாப்பிடுறது அர்த்தம் கிடையாது. பேசிய வாயாலேயே மாத்தி பேசுவது. என்னதான் பணக்காரன் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மிடம் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாத சமயத்தில் என்ன கேட்போம்? அடுத்தவரிடம் சென்று கடன் கேட்போம். என்ன சொல்லி கேட்போம்? உறவுகளை சொல்லி கேட்போம். அண்ணன் என்றும் தம்பி என்றும் மாமன் என்றும் மச்சான் என்று சொல்லி கடன் கேட்போம். ஆனா கடன் கொடுக்கும் போது நமக்குள் சண்டை வருகிறது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ கொடுக்கல நான் வாங்கல, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, இருந்து கொடுத்து விட்டு நடந்து வாங்க வேண்டும். அதனாலதான் மேல்வாயில் சாப்பிட்டு மேல்வாயில் மலங்களைக்கிறது என்பதற்கு அர்த்தமையா. சரி, உங்க தம்பி சகாதார விடுதலை கூட்டிட்டு போ. கண்ணே சகாதேவா, பாருங்கள் கண்ணே. ஐயா கலிப்புரசரே, தாங்கள் கேட்ட 4 கேள்விகளுக்கும் தகுந்தவாறு பதில் உரைத்திருக்கின்றேன். இந்த புறவையில் சொல்லக்கூடிய குதிரை யாருக்கு சொந்தம்? உனக்கு தான் பிடிச்ச. நான் பிடித்து செல்கிறேன். உங்களுடைய வழியில் புறப்படுங்கள். தம்பிமார்களாக என்னுடைய வார்த்தையை கேட்டு ஆலைக்கூர் திசைகளாக சென்று நகரசோனை பார்த்து வரும் சமயத்தில் கலிப்புருஷனிடம் அகப்பட்டு உன்னுடைய மனமெல்லாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய வேதனை தீர வேண்டுமானால் இன்னும் பொழுது விடியவில்லை. அதற்குள் கானகம் சென்று கானகத்திலே நந்தவனத்தை பார்த்து வந்தீர்களானால் உன்னுடைய மனமெல்லாம் சந்தோஷம் அடையும். சீக்கிரம் கானகம் புறப்படுங்கள். அண்ணா சொல்லி இருக்கிறார், கலிபுரசனிடத்திலே அகப்பட்டு தங்கள் மனமெல்லாம் ரெண்டமாக வலிக்கும். அதனால் கானகத்தை சுற்றி பார்த்தால் அந்த வலி தீரும் என்று அண்ணா சொல்லி இருக்கிறார். அதனால் நம்ம எங்கே செல்ல வேண்டும்? கானகம் செல்ல வேண்டும். இதோ பாருங்களா, இதான் கானகம். இந்த கானகத்தை பார்த்தால் எவ்வாறு எப்படி தெரிகிறது? ஆனால் தனிமார்களா என்ன சிங்காரம் பாராட்டம் ஓடுகிறது, மயில்களும் ஆடுகிறது, கூட்டம் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போகிறது. வண்ண பூக்கள் எல்லாம் இந்த மரத்தில் எவ்வாறு மலர்ந்து இருக்கிறது. ஆமா, வாசம் மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றாக வனத்தை சுற்றி பாருங்கள். ஆகட்டும். துரியோதனன் இறந்து 36 வருஷம் ஆகுது. பாண்டவர் தர்மராஜா நாட்டு ஆடுறான். கலியோகம் பிறகுது. தேவராஜர் சொர்பாஸ்தர் இருக்கா, செத்து சொர்க்கத்து போடுறா. இன்னும் இங்கே இருக்கிறாங்க. உட்காந்து வந்தா 4 வருஷத்துக்கு இழுத்து சொர்க்கத்து இருப்பணும். வித்தியா உட்காரம். வெள்ளிக்கிழமை இல்லையா கூறு போடணும். கவர்ல கட்டி எடுத்து போன மாதிரி எல்லாம் பூரா ஆளு கொண்டு கொடுத்தான்னு பாரு. நான் கண்டிப்பா அங்கத்தான் ஜொட்டு அடிக்குதா ஒட்டா பானனுக்கு அப்படியே பாரா மான். அடே பாவி பாவியா? ஏடா மானுக்கு பானம் போட்டா பாவி யாரா நீனா? நான் யாரும் தெரியலையா? தெரியல. நான் தான் வாலிவேடா. தம்பி வாலிவேடா. கிரேலோகத்தில் நான் ராமனாக பிறந்திருந்தேன். என்ன என் தேவர சீதையை
தெல்லாபுரி ஆண்டவர் ராமேஸ்வரம் சரியாடி சென்றான். அப்ப 4 லட்சம் தேடி வந்தோம். ஆமா, நீ வாலிபன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் அண்ணந்தம்பியா ஒரே பொண்ணுக்காக சண்டை போட்டுருந்தீங்க. அப்ப உங்க தம்பி சுக்கிரன் சொன்னான், ஆண்டவா என் அண்ணன் வாலியை நீ கொன்று விட்டால் உன் மனைவி தடவை துணையா வரணும். உன் தம்பி வார்த்தை கேட்டு பலாமரத்தின் மரவா என்று உனக்கு பானம் போட்டோம். அப்போ நீ கேட்டா ஆமா ஏறிப்படி செய்தா என்று கேட்கும் போது உன் தம்பி வார்த்தை கேட்டு தவறு செய்து விட்டேன். துவாபரவத்தை நான் கண்ணனா பிறக்கிறேன். எனக்கு பானம் போட்டா உனக்கு வாலிபாசம் சொன்னேன். மாதிரி கால் கட்டவன் பானம் போட்டுங்கிறேன். ஒரு வாலிபாசம் கொடுக்குறோம். சொர்வாச்சாரங்கிறாங்க போய் தூந்துக்காரு. எங்கேயா எக்காடு கட்டு நாசமா போ. ஐயோ பா யாரா காப்பாடுங்களா சாமி ஆட்டுக்காரா தம்பி வரலாம். இந்த கானகத்தை சுற்றி பார்க்கலாம் என்று வந்த உடனே இந்த கானகத்திலே அபாய குரல் கேட்கிறது. அபயம் அபயம் என்று யாரோ அலறி கொண்டு இருக்கிறார்கள். சென்று பார்க்கலாம். ஆகட்டு வாருங்க. காப்பாத்துவாங்க. அதான் சாமியா ஆட்டுக்காரு மாட்டுக்காரு காட்டுலையா? ஐயா பெரியவரே. யாரப்பா? ஐயா நாங்கள் யாரா? ஆமா நாங்களும் பாண்டு மகாராஜனுக்கும் அன்னையாகிய குந்தமா தேவிக்கும் பிறந்த நாங்கள் பாண்டவர்கள். ஐயோ என் பெயரா பீமசேனன். மைத்ரா பீமசேனா? மைத்துனா பீமசேனா? மைத்ரா பீமசேனா மச்சான். என்ன? நான் தான் மாமனா. மாமாவா? ஏ மாமா, என்ன மாமா இந்த பாலும் குடியில உட்கார்ந்து உழுதுன்னு இப்படி அலைந்து கொண்டு இருக்கிறாய்? மச்சான் இந்த விழுத்த கேட்காமா என்ன? நான் வந்து கார்ல சுத்தி பார்க்க வந்த மனவேலி பார்க்க வந்தாய். இந்த வாலிவாட வக்காலவாளி வந்து பாலத்தை போட்டான் கட்ட வரலுக்கு. ஓஹோ இந்த கட்டவரை துண்டித்து ரத்தம் திருட்டு ஓடுகிறது. அங்கே கீழே விழுந்து ஆழமான பாலும் குதி விழுந்துட்டான். புளியல அதனால எல்லாம் முடியாது. இதெல்லாம் பச்சடி காலெல்லாம் கீழே மடிஞ்சு போகுது. கையை கொடுத்து பாடே போய்வா. அப்படியே மாமா. மாமா நான் கையை கொடுக்கிறேன், நீங்கள் மேலே ஏறுவாருங்கள் மாமா. மாமா மாமா கையை பிடிக்கும். மாமா கையை பிடிக்கும். எட்டுல மச்சான் பேமா. மாமா தங்களுக்கு நான் புள்ளி கிடக்குறேன். ஐயோ மாமா கையை கொடுத்தேன் மாமா. கையை தரலை. நான் என் கதையை கொடுக்கிறேன். கதையை பிடித்து மேலே ஏறி வந்து விடுவேன். அதை கூட என் கையை இருக பிடித்துக் கொள்ளுங்கள். நான் மாமாவை காப்பாற்றுகிறேன். அப்படியா? ஆகட்டும். இந்த கதன் சக்தியாக 4 பேர் சக்தி சொருத்து அனுப்பணும். பீமா குடு மாமா குடு மாமா குடு குடு. அவர்கள் என்ன பத்தோ இன்னும் வரை காணவில்லை. நான் சென்று பார்த்து வருகிறேனே. சென்று வாருங்கள் சுவாமி. தம்பிமாரை தன்னை தேடி கானகத்தில் உள்ள நந்தவனத்தை பார்க்க சந்தோஷமாக சென்றீர்களே கண்ணே. இப்பொழுது கீழே தரையில் புரண்டு அழுகின்றீர்களே, என்ன கண்ணே காரணம்? அண்ணா
தாங்கள் நந்தவனத்தை சுற்றி பாருங்கள் என்று சொன்னாய் என்ன? ஆமா. நாங்களும் நந்தவனத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம். ஆகட்டும். அப்படி நந்தவனத்தை சுற்றி பார்க்கின்ற பொழுது ஆமா. அபயம் அபயம் என்று அபாய குரல் கேட்டதன்னா? கண்ணே பீமசேனா, நாம் எல்லாம் சந்திர குலத்து வேந்தர்கள். ஆமா. யாருக்கு ஆபத்தாக இருந்தாலும் சென்று காப்பாடி இருக்க வேண்டுமே. யாருக்கு கண்ணே ஆபத்து? அண்ணா அங்கே சென்று பார்த்தோம் அண்ணா. ஆமா. சென்று பார்த்தவன்னு அங்கே இருந்தது யார் தெரியுமா? யார் இருந்தார்? நம்ம மாமா சாட்சாது எம்பெருமான் கண்ணன் இருந்தார் அண்ணா. நம்முடைய மாமாவுக்கே ஆபத்தா? எப்படி என்ன நிலையில் இருந்தார் கண்ணே? அண்ணா அங்கே கால் கட்டை விரல் துண்டித்து ரத்தம் பீறிட்டு ஓடிக்கொண்டிருந்ததண்ணா. ஆமா. அபயம் அபயம் என்று அலறி கொண்டிருந்தார். எழுவதற்கு சக்தி இல்லாமல் விழுந்திருந்தாரா? விழுந்திருந்தார். காப்பாடி இருக்கலாமே கண்ணே பீமா. காப்பாற்றலாம் என்று சென்று பார்த்தவன் அண்ணா. ஆமா. காப்பாற்றலாம் என்று கையை கொடுத்தேன், கை எட்டவில்லை. ஓ, ஆழமாக இருந்ததினால் கை எட்டவில்லை. எட்டவில்லை அண்ணா. கையை கொடுத்தேன், கை எட்டவில்லை. கதையை கொடுத்தேன். நல்ல விஷயம் தானே கண்ணே. கதையின் வாயிலாக 4 சக்தியும் எடுத்து விட்டாரண்ணா மாமா. கண்ணே பீமசேனா, அண்ணா கை கொடுக்கலாம் மாமனை காப்பாடலாம் என்று நினைத்து கையை கொடுத்தும் கையெட்டவில்லை. கதையை கொடுத்தாவது மாமனை எழுப்பி விடலாம் என்று கொடுக்கும் போது கதையின் மூலமாக 4 சக்தி எடுத்திருக்கிறானா? 4 சக்தியும் எடுத்து விட்டாரண்ணா. எங்க இருக்கிறான் அந்த சாட்சாதி கண்ணன்? கீழே அந்த குழியில. தம்பிமார்களா, சற்று நேரம் அவனிடம் உரையாடி வருகிறேன். அதுவரை இங்கே பொறுமையாக அமர்ந்திருங்கள். யாரா காப்பாத்துக்கடப்பா சாமியா. அடே கண்ணா, யாராதப்பா? அறிவு கட்ட மூடனே, தர்மராஜன் வந்திருக்கிறேன். தர்மா, மாமனை போய் இடம் கண்ணா ஆட போறான்னு சொல்லுது நியாயமா? டேய் மாமனா, உனக்கு என்னடா மரியாதை? யாருக்கு யாரா மாமன்? நான் உனக்கு மாமன் இல்லையா? யார் பெரியவன்? என்ன கூட பாருங்க, நீ முன்ன பிறந்தவன். உன்னை விட 15 நாளைக்கு நான் தான்டா பெரியவன். யார் வந்து யாரை மாமன் என்று அழைத்திருக்க வேண்டும்? மாமா மாமா கூப்பிட்டியே. இதுவரை உன்னை மாமன் என்று அழைத்த காரணம் என்ன தெரியுமா? உலகமில்ல உன்னை கடவுளாக வணங்குகிறார்கள். ஒரு மரியாதைக்கு உன்னை மாமன் என்று அழைத்தேன். இப்பொழுது உனக்கு என்ன மரியாதை? தர்மா, என்ன வார்த்தை? இப்படி வந்து கண்ணாம அவரே இவரே பேசுறியா? ஆமா. நான் கேறது ஆழமா பாலம் குழியில. ஆமா. இன்னைக்கு மேல உன்னை கல்லுலயும் முள்ளுலயும் காட்டுலயும் 12 வனவாசம், ஓரவன் அக்காவாசம். ஆமா. துரோகம் செய்த வஞ்சகத்தனம் எங்க காப்பாத்தணும். என்னை இப்ப கீழே காப்பாத்தாத மேலே பேசுறேன். நல்லா இருக்குதா உனக்கா? அப்படியா? அடே கண்ணா, 12 விட வனவாசம், ஓரண்டு அஞ்ஞானவாசம், கல்லிலும் முள்ளிலும் மேட்டிலும் மலையிலும் இருந்து எதிரிகளிடம் என்று சொல்லிக் கொடுத்து காப்பாற்றி வந்தேனே கண்ணே தர்மராஜனே. இந்த நாளில் கால் கட்டவில துண்டித்து ரத்தம் ஓடுகிறது, எழுவதற்கு சக்தி இல்லை, கண்ணு பஞ்சடைகிறது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன், வெகாரி இருக்கிறது என்று சொல்லுகிறாயா? எழ முடியவில்லையா? கொஞ்சம் போட்டனாதான் தெரியும் இல்லையா? மயிலை மறந்து வந்த படுபாவி, ஏண்டா உன்னை நான் காப்பாற்றுவதா? எங்கள் மீது பாசம் வைத்து நீ எங்களை காப்பாற்றினாயா? பாசமா காப்பாத்தினப்பா. அப்படியா? மேட்டுல நெல்லு விளைஞ்சாலும் எங்கடா வரணும்? அதே போல நீ நல்ல விளைஞ்சு வந்தவன். ஆமா. எங்கள் மீது பாசம் கிடையாது. ஏத்த எதுக்கு வளையுது? அந்த தண்ணீர் யாருக்கு பயன்படுகிறது? மேல மெரிக்கிறவனுக்கு கீழே எரிக்கிறவனுக்கு? நான் மேல மெரிக்கிறவன், நீ தண்ணீரை எரிக்கிறவன். அந்த தண்ணீரில் உனக்கு தான் பயன்படுவதை தவிர எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கும் தம்பிமர்களுக்கு துரியோதனனுக்கு என்னடா பகை? சின்ன சிறு வயதிலே பங்காளிகளாக அண்ணன் தம்பிகளாக பாசமாக நேசமாக வளர்ந்தவர்கள் நாங்கள். படிக்கின்ற காலத்தில் பலாப்பழத்தை கொண்டு வந்து அன்றே பகையை உருவாக்கிய படுபாவி பாதகன் மாய வித்தை தெரிந்த மாயாவிடா நீ இல்லையா? தடி கொண்டு இழப்பகை அடிப்பதை போல எங்களை ஒரு தடியாக வைத்து தம்பிமர்கள் எல்லோரையும் சாகடிச்சிட்டே உனக்கு என்ன இதில் லாபம்? சாகட்டும், செத்தாதான் எனக்கு நல்லா இருக்கும். சாகட்டுமா? எங்கள் மீது பாசமா? உண்மையான பாசம் எனக்கு. எங்கள் மீது உனக்கு பாசம் எல்லாம் கிடையாது. எதற்காக எங்களை காப்பாற்றினாய் தெரியுமா? எதுக்கு? ஒரு நாள் என் தம்பி பீமனை தேடி நீ வந்தாய். வந்தவன் என் தம்பியிடம் நீ என்ன சொன்னாய்? மைத்துனா பீமசேனா, பாதி நேரம் வரைக்கும் உங்களுடைய மனைவி பாஞ்சாலி உங்ககிட்ட படுக்கிறா, மீதி நேரம் வேற இடத்துக்கு போறான்னு சொன்னேன். யாரோ ஒருத்தர் வச்சுக்கிறான்னு சொன்னையா? உலகத்தில் எந்த அண்ணனாவது ஒரு தங்கையை பற்றி இழிவாக கேவலமாக பேசுவார்களா? நான் பேசுவோம். நீ பேசினாய். உடனே பீமனுக்கு சந்தேகம். பாஞ்சாலி இன்னைக்கு யார்கிட்ட போறதா கண்டுபிடிக்கணும் என்று அவன் என்ன செய்தான் தெரியுமா? அன்றைய வருடம் பீமனுடைய முறை. பீமன் என்ன செய்தான் தெரியுமா? பாதி நேரம் வரை பாஞ்சாலியோட உறவு கொண்டு தூங்குபவனை போல் படுத்து விட்டான். பாஞ்சாலி நினைத்தால் கணவன் பீமன் உறங்கி விட்டான் என்று எழுந்தால் வேகமாக நடந்தான். பீமனுக்கு உறக்கம் வரவில்லை. பாஞ்சாலி பின்னே மறைந்து மறைந்து போகிறான். பாஞ்சாலியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பாஞ்சாலி வேக வேகமாக நடந்தாள். நடந்து அவள் காலடி எடுத்து வைத்த இடம் எங்க தெரியுமா? சுடுகாடு. சுடுகாட்டில் கால் வைத்ததும் உருவம் மறைந்து விட்டது. பின்னுக்கு மண்ணுக்குமாக அகோர காளியாக அவதாரம் எடுத்தாள். அப்படி உருவெடுத்து அங்க இருக்கக்கூடிய பச்சை பிணங்களை எல்லாம் வாரி சாப்பிடுகிறாள். பீமனுக்கு ஆச்சரியம். இதுவரை இவளோட குடும்பம் நடத்தினோம், இதை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வேகமாக திடுக்கிட்டு திரும்பினான். அந்த சத்தம் கேட்டு பாஞ்சாலி யார் என்று பார்த்தான். பீமன் இருக்கிறான்.
கணவனாக இருந்தாலும் உள் ரகசியம் ஊராருக்கு தெரிந்துவிடும். ஆமா. வீமனை விடக்கூடாது. ஓ. சாப்பிட துரத்துகிறாள். ஆ. அங்கும் இங்குமாக அலைந்து என் தம்பி வீமன் மறுபடியும் முன்னிடமே வந்து அடைக்கலமானான். மாமா என்னை காப்பாற்று, உன் தங்கை பாஞ்சாலியை சாப்பிடுகிறார்கள் என்று உன்னிடம் அடைக்கலமானான். ஆமா. நீ உன் தங்கை பாஞ்சாலியை தடுத்து நிறுத்தினாய். ஆ. கண்ணே தங்க பாஞ்சாலி, வீமன் இறந்து விட்டால் மற்றவரும் மனித விடுவார்கள், அதனால் உனக்கு ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்கிறேன் என்று நீ சொன்னாய். ஆமா. ஆனால் அவன் நரபலி கேட்டாள். ஆ. அதற்கு நீ என்ன உரைத்தாய்? இதே துவாபர யுகத்தில் உனக்கு 18 ஏக்கர் சேனையை பலி கொடுக்கிறேன் பாஞ்சாலிகள் சத்தியமன் வச்சனம் கொக்காளாவும். ஆமா. அதற்காக தான் நீ எங்களை காப்பாத்தின. என்ன? எங்க மீது பாசத்தை நீ காப்பாற்றவில்லை. நீ எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வீரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, இப்போது ஞானம் பிறந்திருக்கிறது. உனக்கா? அதை வைத்து என் தம்பிகளை காப்பாற்ற என்னால் முடியும். உன்னை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருக்க ஒழுங்காம். தம்பிமார்கள் வாருங்கள் கண்ணி. தம்பிமார்களா, இதற்கு மேல் இந்த நாட்டை ஆனாலும் நமக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்காது. கிடையாது. நல்லவர்களுக்கு அடையாளம் சொல்லாமல் போய்விட வேண்டும். ஆமா. அதனால் நாம் ஐவரும் பாஞ்சாலியோடு சேர்ந்த 6 பேரும் நேராக சொர்க்கம் புறப்படலாம். வாருங்கள் கண்ணி. அண்ணா, நாமல் அனைவரும் சொர்க்கம் சென்று விட்டால் ஆமா. நாட்டை யாரானா பார்த்துக் கொள்வது? கண்ணே பீமசேனா, தம்பியாகிய துரியோதனன் இருந்து 36 வருடமானாலும் இந்த 36 வருடமாக நீதியாக நேர்மையாக மக்களாட்சி செய்து வந்தோம். நாம் எல்லோரும் சொர்க்கம் சென்று விட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு அரசன் வேண்டுமே. என்னென்ன செய்வது? கண்ணே பீமசேன, கவலைப்பட வேண்டாம். அபிமன்யனுக்கு முத்திரைக்கு பிறந்த பரிசுத்து இருக்கிறான். அவனை அழைத்து நாட்டை பாட்ட சுட்டுங்கள். சூட்டி விட்டீர்களா? அப்படியானால் இப்போது நாம் 6 பேரும் பாஞ்சாலியோடு நாம் 6 பேர் இருக்கிறோம். 6 பேரும் நேராக சொர்க்கம் புறப்பட வேண்டும். சொர்க்கம் செல்லும் போது சொந்த பந்தத்தின் மீது ஆசை வரக்கூடாது. நாட்டினுடைய பற்று இருக்கக்கூடாது. சொர்க்கம் என்ற எண்ணம் மட்டும்தான் மனதில் இருக்க வேண்டும். யாரும் பின்பே திரும்பி பார்க்க கூடாது. முன்னே பார்த்து வரிசையாக என் பின்னே வாருங்கள், புறப்படலாம். சொர்க்கம் புறப்படலாமா? இந்த சொர்க்க போது தன்னை தேடி கண்ணே பீமசேனா, நாம் ஐவர்கள் பாஞ்சாலியோட 6 பேர் நேராக சொர்க்கம் செல்லும் போது என்னடா கண்ணே அழுகுரல் கேட்கிறது? நம் மனைவி பாஞ்சாலி இறந்து விட்டாள் அண்ணா. கண்ணே பீமசேனா, பாஞ்சாலி இறந்து விட்டாளா? அவன் செத்தால் சாகட்டும், அவளை பற்றி அவசியம் இல்லாம ஐவரும் ஒற்றுமைக்கு செல்லும். புறப்படவா போகலாம். நம் மனைவி பாஞ்சாலி சாகட்டும் விடடா என்று சொல்கிறாயே. ஆமா. பாஞ்சாலி எப்பேற்பட்டவள் தெரியுமா? எத்தன்மையானவள். நம் நாட்டிலே 12 வருடம் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞானவாசம். ஆமா. 13 வருடம் நம்ம காலகத்தில் இருக்கின்ற பொழுது ஆமா, நமக்கு பக்கத்தாலையாக இருந்து காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் கஷ்டப்பட்டவளாக அவள். இந்த உலகமே அவளை தெய்வம் என்று போட்டுகிறது. அவளை சாகட்டும் விடு என்று சொல்கிறாயே, ஏனன்னா சாகட்டும் விடு என்று சொல்கிறாய்? கண்ணே பீமசேனா, பாஞ்சாலியே சாகட்டு விடு என்று சொல்லியிருக்கிறேன். நல்லவள், வல்லவள், பத்தினி, உலக பத்தினி என்று உலகமெல்லாம் வணங்கி வருகிறார்கள். தெய்வமாக இருந்தவள், எத்தனையோ சுக துக்கத்தில் பங்கெடுத்தவள், கஷ்டப்பட்டு நம்மோடு வாழ்ந்தவள். அத்தன்மையான பாஞ்சாலியை சாகட்டு விடாடா என்று சொல்கிறேன். என்னன்னா காரணம்? பாஞ்சாலியை சாகட்டு விடு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அவள் எங்கு பிறந்தாள்? வண்ணம் புகழ்பெற்ற பாஞ்சால தேசத்தின் அதிபதி பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறந்தார். நீண்ட நாட்களாக பாஞ்சால மன்னனுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத நேரத்தில் இயேசுவையாசர் என்று சொல்லக்கூடிய மகரிஷிகளை அழைத்து வந்து புத்திரகாமனிஷ்டை யாகம் செய்தார். அந்த யாகத்திலே அக்னியிலே அனல் வடிவாக 16 எங்கையாக பிறந்தவள் பாஞ்சாலி. யாருக்காக பிறக்க வைத்தார்? ஐவரில் நடிப்பிருந்த ஆணவர்கள் அர்ஜுனுக்காக பிறக்க வைத்தார். அப்படி பிறக்க வைக்கும் போது அந்த எத்தனையோ தம்பி துரியோதன் கொடுமைகள் செய்தாலும் அதில் ஒன்று அரைக்கும் மாளிகை. அரைக்கும் மாளிகையில் தாயோடு சேர்ந்து 6 பேரை இறந்து விட்டார் என்று உலகமே நம்பி இருந்தது. அப்பொழுது பாஞ்சால மன்னன் வியசரை அழைத்து ஒரு வார்த்தை கேட்டார். ஆனால் வியச பகவானே, என் மகள் பாஞ்சாலியை அர்ஜுனுக்காகவே பிறக்க வைத்தேனே, பாண்டவர்கள் எல்லோரும் அரக்கமணிகள் இருந்து விட்டார்களே என்று மனவேதனைப்பட்டார். அப்போது வியசர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் பாஞ்சால மன்னா, பாண்டவர்கள் சாகவில்லை, மேன்மையான இடத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் இங்கே வர வேண்டுமானால் நீ ஒரு வேலை செய்ய வேண்டும்.
இமயமலையிலேயே அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய எங்கு வில் இருக்கிறது. வில்லை கொண்டு வந்து நம்முடைய நாட்டில் நாட்டி வில்லை வளைப்பவருக்கு பெண்ணை தருவதாக அறிவித்தால் பாண்டவர்கள் இங்கே வருவார்கள் என்று சொன்னார். அதை போல வில்லை கொண்டு வந்து நாட்டினார். அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் 27 எழுதி அனுப்பினார். எல்லோரும் வந்தார்கள். நாமும் தாயோடு 6 பேரும் பிராமணர்களாக வந்து ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் வந்து வில்லை விளைத்தார்கள். அங்கு தேசத்தின் அதிபதி கொடைவள்ளல் கர்ணமகாராஜன் வந்து வில்லை விளைத்தார். வில்லை வளைத்து நான் ஏற்றும் போது ஆண்டவராகிய சாட்சாதி எம்பெருமான் மாமா பார்த்தார். கர்ணன் வில்லை வளைத்து விட்டால் பாஞ்சாலியை அர்ஜுனன் திருமணம் செய்ய முடியாது, பாரத போர் நடக்காது என்பதற்காக வில்லானது தூக்கி எறியும்படியாக செய்து விட்டார். அந்த சமயம் பாஞ்சாலி மனதில் என்ன நினைத்தால் தெரியுமா? கர்ணன் கணவனாக வந்து விடுவானா? கணவன் என்று கூட மனதில் நினைக்கவில்லை. வில்லை வளைத்து விட்டால் அவனைத்தானே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று வில்லை வளைக்கிறானே கர்ணன், கர்ணன் கணவனாக வந்து விடுவான் என்று ஒரு கணம் மனதில் நினைத்து விட்டார். இந்த உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரியே ஒரு ஆணோடு சேர்ந்து உறவு கொண்டுதான் அவருடைய கற்பு பறிப்பவன் என்ற அவசியமே கிடையாது. ஒரு ஆணை பார்த்து, ஒரு ஆம்பளையை பார்த்து ஒரு பெண்ணானவள் அழகா இருக்கிறான் மனசில் நினைச்சவே போதும், அங்கே அவர் சோரம் போயிட்டான் அர்த்தம். அதனால் பாஞ்சாலியை பற்றி அவசியம் இல்லை. நாம் ஐவரும் இருக்கிறோம். புறப்படு பகலாம் மாறும். மறுபடியும் என்னடா கண்ணி அழுகுரல் கேட்கிறது? நம் தம்பி சகாதேவன் இறந்து விட்டானா? சகாதேவன் இறந்து விட்டானா? ஒரு கணம் கூட அவனை மனதில் நினைக்காதே. அவன் நல்லவன் அல்ல, உலக உத்தமன் அல்ல, சாகட்டு விடு. அண்ணா, நம் தம்பி சகாதேவனை சாகட்டு விடு என்று சொல்கிறாயே. ஆமா, சகாதேவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எத்தன்மையானவன். எதிரியாக இருந்தாலும் நீதியோடு சாஸ்திரம் சொல்லுவான். அவன் ஆளுநரத்திலே அவனை எல்லாரும் நல்லவன் என்று சொல்வார்கள். ஏனெல்லாம் அவனை சாகட்டு விடு என்று சொல்கிறாய். நீதியானவன், நேர்மையானவன், சாஸ்திரத்தில் வல்லவன், எதிரி என்று யாரும் நினைக்கவில்லை. உலக உத்தமன் அத்தன்மையான சகாதேவன் நம்மோடு பிறந்தவன், இளையவன், நல்லவன், வல்லவன், அவனை சாகட்டு விடடா என்று சொல்லுகிறேன். என்னன்னா காரணம்? சகாதேவனை ஏன் சாகட்டுன்னு சொல்லுகிறேன் தெரியுமா? நாம் எல்லாம் எங்கு பிறந்தோம்? கானகத்தில் பிறந்து சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தந்தை பாண்டு மகாராஜன் உயிரோடு இருந்தார். அப்பொழுது தந்தையான பாண்டு ஒரு நாள் நம்மளை ஐவரையும் அழைத்தார். அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் பிள்ளைகளா, என்றாவது ஒரு நாள் நான் சாகத்தான் போறேன். அப்படி நான் இறந்து விட்டால் என்னை எரிக்கவோ புதைக்கவோ வேண்டாம். ஐவர்களும் என்னை சாப்பிட்டு விடுங்கள். அப்படி சாப்பிட்டால் உங்கள் ஐவருக்கு ஞானம் பிறக்கும் என்று சொன்னார். அவ்வாறு சொல்லி கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அதன் பிறகு அமிர்த மகரிஷி சாபத்தினால் தந்தை பாண்டு மகாராஜன் அகாலம் மரணம் அடைந்து விட்டார். அந்த மரண வேதனையில் நாம் 4 பேரும் அதை மறந்து விட்டோம். சகாதேவன் அதை மனதில் எண்ணி இருக்கிறான். இந்த விவரம் நமக்கு தெரியாது. அப்பொழுது ஆண்டவராகிய மாமன் நம்மிடம் வந்தார். தந்தை உடலுக்கு சகாதேவனை காவல் வைத்து விட்டு நாம் எல்லோரும் ஆண்டவரோடு சந்தன கட்டை விட்டுவதற்காக சென்று விட்டோம். அப்படி செல்லும் போது சகாதேவன் என்ன செய்தான் தெரியுமா? தந்தையாருடைய கால் சுண்டு விரல கடிச்சு சாப்பிட்டான். அப்படிதான் கடிச்சானே. எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்க கூடாதா? ஏன் கொடுக்கவில்லை? தான் ஒருவனை நல்லவனாக, வல்லவனாக, சாஸ்திரத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்ன அவன் மனதில் இருந்தது. அதனால் அவனை சாகட்டு விடு. ஆமா, போலாமா? மறுபடியும் என்ன அழுகுரல் கேட்கிறது? நம் தம்பி நகுலனும் இறந்து விட்டான். நகுலனா? ஆமா, அவன் நல்லவன் அல்ல, ஒரு சிறந்த வீரனும் கிடையாது. சாகட்டு விடு அவன். ஏனா தம்பியை சாகட்டு விடு என்று சொல்கிறான்? நகுலனை எதற்காக சாகட்டு விடு என்று சொல்கிறேன் தெரியுமா? தம்பியாகிய துரியோதனன் இறந்ததும் நாம் எல்லாம் எங்கு சென்றோம்? அசினாபுரம் செல்லும் போது நீயும் அர்ஜுனனும் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டீர்கள். அடே தர்மா, நாங்கள் தான் பாரத போர் வீரர்கள், எங்களுக்கும் நாட்டை பிரித்துக் கொடு என்று பாகம் கேட்டீர்கள். அதில் கூட ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் நகுலன் என்ன செய்தான் தெரியுமா? அடே தர்மா, ஆள் மேல பாகம் போடாத, தாய் மேல பாகம் போடு. நீங்கள் 3 பேரும் ஒரு தாய் பிள்ளைகள், நானும் சகாதேவனும் இன்னொரு தாய் பிள்ளைகள் என்று தாய் பிரிவினையை ஏற்படுத்த நினைச்சான் பாத்தியா? அதனால் அவனும் சாகட்டு விடு. ஆமா, நம் தம்பி அர்ஜுனனும் இறந்து விட்டானா? அர்ஜுனன் இறந்து விட்டானா? அவனை போல் அயோக்கியம் அகிலத்திலே கிடையாது. உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் அழகா இருந்தா போதும் சேர்ந்து விடுவான். சேரக்கூடிய எண்ணம் உடையவன். அவனுக்கு வரமுறையெல்லாம் கிடையாது. அதனால் தன்மை இருக்கக்கூடிய அர்ஜுனன் எங்கு சென்றான்? நாம் எல்லாம் வனவாசம் 10வது பாலைவனத்தில் இருக்கும் போது தாத்தா வியாசனுடைய வார்த்தை கேட்டு தவத்திற்கு சென்றான் கைலாயம். அவன் தவத்தில் எந்த குறையும் கிடையாது. 6 மாதம் கையை உயர்த்தி கண் விழித்தவாறு தவம் கடுந்தவம் செய்தவன் தான். அவ்வாறு இருந்தவன் எதை பெற்று வருவதற்காக சென்றான்? 5 முகம் அடித்த பாசுபத அஸ்திரம் பெற்றுவதற்காக சென்றான். அந்த தவத்தை மெச்சி சிவபெருமான் அந்த
ஆயுதத்தை அந்த அஸ்திரத்தை கொடுத்தார். அந்த ஆயுதத்தை பெற்று அவன் எங்கடா வந்திருக்க வேண்டும்? அன்றே நம்மை தேடி வந்திருந்தால் பகையாளியை வென்றிருக்கலாம், 18 அன்றே ஆண்டிருக்கலாம். ஆனால் அவன் எங்கே சென்றான்? தேவலோகம் சென்றான். அந்த சமயம் பார்த்து 3000 கோடி காமை கையை நிவேத கவசம் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் தேவர்களை வதம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவேந்திர மகாராஜன் அர்ஜுனுக்கு நிருபம் எழுதினார். அர்ஜுனா எங்களை காப்பாற்று என்று. தேவேந்திர அர்ஜுனுக்கு என்ன முறையாக வேண்டும்? தந்தை முறையாக வேண்டும். தந்தையே அழைக்கிறாரே என்று அந்த 5 முகம் கொண்ட சர்பக்கடை எடுத்து சென்று அனைத்து அசுரர்களையும் அழித்தார். அதில் மனமையில் தேவேந்திர மகாராஜன் அவர் அமரக்கூடிய தேவ சிம்மாசனத்தில் 3.25 நாளிகை தேவபட்டம் கொடுத்தார். அர்ஜுனன் ஏற்கனவே பேர் அழகன். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த தேவர்களை விட மிக அழகாக காட்சி கொடுத்தான். அப்பொழுது அர்ஜுனன் மீது ஆசைப்பட்டது யாரு? ஊர்வசி ஆசைப்பட்டான். அப்பதான் கையெடுத்து கும்பிட்டான். அம்மா நீ எனக்கு தாய்முறையாக வேண்டும், என் தந்தை தேவேந்திரனுக்கு உகந்தவள், உன்னோடு நான் சேர முடியாது என்று மறுத்தான். அப்பொழுது ஊர்வசி சாபம் கொடுத்தாள். என்னவென்று? அடே அர்ஜுனா, எனக்கு கிடைக்காத அழகு உலகத்தில் எந்த பெண்ணிற்கும் கிடைக்க கூடாது. அதனால் நீ ஆணிலும் சேராமல் பெண்ணிலும் சேராமல் பேடிய புகக்கிறது என்று சாபம் கொடுத்து விட்டார். அவன் சாபம் பெற்றவன். அவனை விடு, நாம் இருவரும் ஒன்றாக செல்வோம் சொர்க்கம். பிரபலம் இல்லையா? அந்த நல்ல பாதைகளை தேடி மனைவியாகி பாஞ்சாலி இருந்தால் அவள் மீது எனக்கு ஆசை கிடையாது. தம்பிமார்கள் 3 பேர் இருந்தார்கள், அவர்கள் மீது எனக்கு பாசம் கிடையாது. உயிருக்கு மேலாக உன்னை வளர்த்தேனே கண்ணே வீமா, நீயும் என்னை விட்டு இறந்து விட்டாய். நீ உயிரோடு இருக்கும் போது உன்னை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன் தெரியுமா? ஒரு கண்ணை இமை கற்பதை போ அதை போன்று உன்னை நான் வளர்த்து வந்தேனே கண்ணேவியுமா, நீயும் இன்று என்னை விட்டு மடிந்து விட்டாய். நீ இறந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய உடலை எடுத்தாவது நேராக சொர்க்கம் புறப்படுகிறேன். ஐயா பெரியவரே, நான் தர்மராஜன் பேசுகிறேன். இது என்ன கொடுமையாக இருக்கிறது? தெய்வத்திற்கு உகந்த துளசி செடி இது. இதை துளிரை பூமியில் நட்டு வேரை மேல் நோக்கி விட்டு 1000 துளையுள்ள குடுவையிலே ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை எடுத்து வருகின்றீர்கள். அது அங்கேயே வீணாக கொட்டி விடுகிறது. இந்த செடி பிழைக்குமா? செத்து போன பணம் பிழைக்குமா? செடி பிழைக்குமா என்று கேட்டால் செத்த பிணம் பிழைக்குமா என்று கேட்கிறேன். இது பிழையுமா பிழையாதோ நான் அறியேன் ஐயா. என் தாயை தாய் விட்டு செல்ல மனம் வரவில்லை. ஐயா தர்மராஜா, சொல்லுங்கள். உன் தாய் ஐயாகத்துகளும் குந்திதான் உன் தாய். குந்தியம்மன் தான் என்னுடைய தாயார். தாயை விட்டு தம்பி தாயின்னு சொல்றது. என் தம்பி எதற்காக தாய் என்று சொல்கிறேன் தெரியுமா? என் தம்பி துரியதன் செய்த கொடுமைகளில் ஒன்று அரக்கும் மாளிகை. நாங்கள் எல்லாம் கன்னிகை யாத்திரை முடித்து நாட்டிற்கு வரும்போது வாரணாவது அருகாமையில் கங்கையாற்றின் கரையோரம் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கே அரக்கும் மாளிகைகளை கொள்வதற்காக தம்பி துரியோதனன் செய்திருக்கிறான். அந்த விவரம் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய சிறிய தந்தை விதிர பெருமான் தம்பி வீமனை தனியாக அழைத்து அங்கு நடுக்க இருந்த சூட்சமத்தை சொல்லியிருக்கின்றார். அது எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. எங்களை அழைத்து செல்ல நாட்டிற்கு விடாமல் அந்த மாளிகைக்கு அடுத்து செல்ல புரோசனன் மந்திரி வந்தார். அவரோடு நாங்கள் என்று சென்று கானகத்தில் வந்த களைப்பினால் தூங்கிவிட்டோம். தம்பி வீமன் தூங்காமல் கண் விழித்திருந்து இரவு நேரத்தில் மாளிகைக்கு தீயிடும் போது தோல் மீது எங்களை எல்லோரும் சுமந்து சென்று சுரங்கப்பாதையின் வழியாக இடும்போடத்தில் என்று காப்பாற்றினான் எங்களை. அப்படி காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அன்றே நாங்கள் சாம்பலாகி இருப்போம். அது முதல் இதுவரை இன்னொரு தாய் வயிற்றில் பிறந்தது போல் எண்ணுகிறேன். விட்டு செல்ல மனம் வரவில்லை ஐயா. நீ எங்க போற? நேராக சொர்க்கம். ஐயா செத்து போன பணத்தை எடுத்து போனா சொர்க்கத்தில் இடம் கிடையாது. நான் என்னையா செய்வது? அதுல இங்கே போட்டு நீ மட்டும் போ. அப்படியா? சரி ஆகட்டும் ஐயா. என்னுடைய தம்பிமார்கள் மற்ற 3 பேரை விட என் தம்பி வீமன் மீது எனக்கு அலாதிய பிரியம். அவன் நல்லவன், வல்லவன். அத்தன்மையான வீமனும் இறந்து விட்டான் என்று உடலை தூக்கி சென்றேன். ஆனால் வழியில் ஒரு பெரியவர் வந்தார். அதுதான் உலகத்தில் யாராக இருந்தாலும் சிறு பிள்ளைகள் பெரியவருடைய வார்த்தையை கேட்டு வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவருடைய வார்த்தை கேட்டு என் தம்பி உடலை இங்கே விட்டு சென்றேன். அப்படி செல்லும் போது என்னோடு வந்தது என் நாய், நான் வளர்த்த நாய் வந்தது. நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். மேருமலை அடிவாரத்தில் செல்லும் போது அந்த நாயுமே இறந்து விட்டது. சரி அது வெற்றி முடிந்து விட்டது என்று நான் சொர்க்கத்தில் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் தென் திசைக்கு அதிபன் யமதனுடைய நாடு சமணாபுரி. சமணாபுரியை தாண்டிதான் நான் சொர்க்கம் போக வேண்டும். சமணாபுரி அருகே செல்லும் போது யமனுடைய தங்கை யமுனையானவள் கங்கை நீராக ஓடுகிறாள். அந்த ஆற்றை கடக்க முடியாமல் ஒரு நாயானது தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நாய்